ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிகள் இன்று முதல் தொடங்கி ஆகஸ்ட் 30 வரை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ளன. 33 கேள்விகளை கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட கேள்வித்தாளை பயன்படுத்தி இந்த பணியானது மேற்கொள்ளப்படும். வீட்டு வசதி நிலை, அடிப்படை வசதிகள் போன்ற முக்கிய தரவுகள் சேகரிக்கப்படும். விரிவான துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக இந்தியாவில் முதல் முறையாக முழுவதும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக 9 ஊராட்சி ஒன்றியங்கள், 93 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டு உள்ளன. ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையின் செயலரான பிரசாந்த் இதற்கான அரசாணையை வெளியிட்டு உள்ளார். அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, பண்டலூர், திருவள்ளூரில் மாதர்பாக்கம், காஞ்சிபுரத்தில் சாலவாக்கம், விழுப்புரத்தில் கிளியனூர், கஞ்சனூர், திருவண்ணாமலையில் மலையூர், கிருஷ்ணகிரியில் அச்சண்டி, கள்ளக்குறிச்சியில் வானபுரம் ஆகிய 9 ஊராட்சி ஒன்றியங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இப்புதிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாததால் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள துணை இயக்குனர் அந்தஸ்தில் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டும் உள்ளனர். அதேபோல நீலகிரி மாவட்டத்தில் 61, ஈரோட்டில் 9, கோவையில் 7, கள்ளக்குறிச்சி திருச்சியில் தலா 4, திண்டுக்கல் வேலூரில் தலா 2, தென்காசி தருமபுரி சிவகங்கை கரூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 1 ஊராட்சி என புதிதாக 93 ஊராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு அன்று 3 ஆவணப்பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. அன்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்களும், அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு டோக்கன்களோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு டோக்கன்களுடன் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு டோக்கன்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. மின் கட்டணம் அதிகரிப்பு குறித்து 3,70,000 புகார்கள் வரவில்லை என அமைச்சரான நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். 9 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிக மின் கட்டணம் வந்துள்ளது. மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்படவும் மாட்டாது. மின் கட்டண புகார் தொடர்பாக வழக்கமான ஆய்வுதான் நடைபெறும். மின் கட்டண உயர்வு என வதந்தி பரவப்படுகிறது. வெயில் காலத்தில் அதிகளவு ஏசி பயன்படுத்தப்படுவதால் கட்டணம் உயர்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவான நபர்களுக்கு தான் மின் கட்டணம் அதிகமாக வந்துள்ளது. மின் பயன்பாடு அதிகரிக்கும் போது மின் கட்டணமும் அதிகரிக்கத்தான் செய்யும் எனவும் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் இயக்கத்தை நீடித்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை தாம்பரம் சிறப்பு ரயிலானது 2 மார்க்கத்திலும் ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயிலும் 2 மார்க்கங்களிலும் வருகிற செப்டம்பர் மாதம் 1 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நெல்லை தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயில்களின் சேவை நீடிக்கப்பட்டுள்ளது.